அதுக்கு மூங்கிலை பற்றி இந்த சொல்றதுக்கு ஒரே மூங்கில் ஒரு குச்சிகள் விஷயம் தான் முக்கியமா பொருத்தமா சொல்லணும். இருக்கும். உலகத்துல அதுவும் மிக உருளையா வேகமாக இருக்கணும், வளரக்கூடிய சதுரமா மரம் எதுன்னா இருக்கக்கூடாது. மூங்கில் தான். அதுவும் உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த மூங்கில் வந்து ஒரு விசேஷமான மூங்கில். இந்த மூங்கில் வந்து இங்கே எங்கேயும் கிடையாது. ஆக்சுவலா இதை வந்து நம்முடைய வடகிழக்கு மாநிலமான திரிபுராவிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு மூங்கில். இந்த மூங்கிலுக்கு பேர் வந்து பேம்பூசா டுல்டான்னு பேர். சாதாரணமாக சொல்லும்போது டுல்டா மூங்கில் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. சரி, அது எதுக்கு பயன்படுத்துகிறாங்க, ஏன் இதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், முக்கியமாக இந்தியாவில் வந்து அதிகமாக கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து செய்யக்கூடிய தொழில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அகர்பத்தி தொழில். அகர்பத்தி செய்கிறது தான் அதிகமான பெண்கள் செய்யக்கூடிய ஒரு தொழிலாக இருக்குது. கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு முக்கியமாக வேலை வாய்ப்பை தரக்கூடிய ஒரு தொழில் அகர்பத்தி. அந்த வத்திக்குள்ள வைக்கக்கூடிய, நடுவில் வைக்கக்கூடிய குச்சி இருக்கு பாருங்க. இந்த துல்டா மூங்கில் வந்து நம்ம நாட்டில் இந்தியாவில் இருந்தால் கூட இதை இந்த மாதிரி குச்சி ஆக்கி தரக்கூடிய வசதிகள் வந்து இங்கே கிடையாது. இந்தியாவில் பெரிய அதிக செலவு கிடையாது, பட் இருந்தாலும் இல்லை இங்கே. அதனால் மீண்டும் மீண்டும் அவர்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய குச்சிகளையே தருவித்து பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்போ வந்து கிட்டத்தட்ட 30% அதிகரித்து விட்டார்கள் என்று நினைக்கிறேன். 30லேருந்து 40 ஆண்டுகள் இதனுடைய வயது. ரெண்டாவது, ஒரு தடவை நீங்கள் இந்த டுல்டா மூங்கில போட்டிங்கன்னா எப்போ இருந்து இதில் குச்சிகளை எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2.5 வருஷத்துக்கு பிற்பாடு நீங்கள் இந்த மூங்கில்களை வெட்டி அந்த மூங்கில்கள்லேருந்து இந்த குச்சிகளை தயாரிக்கலாம். இந்த மூங்கிலிருந்து இந்த குச்சிகளை தயாரிக்கிறதுக்கு பெரிய செலவுள்ள மெஷின்கள்லாம் தேவை கிடையாது. சாதாரண மெஷின்களை வச்சு இந்த குச்சிகளை வந்து தயாரிக்க முடியும். ரெண்டாவது, ஓரளவுக்கு நீர் வசதி உள்ள இடங்களில் இந்த மூங்கிலை வளர்க்கலாம். இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு 40 ஆண்டுகள் இதனுடைய வயசுன்னு சொல்லி. அப்போ ஒவ்வொரு 2.5 வருஷத்துக்கு பிற்பாடும் இதை அறுவடை செய்யலாம். இப்போ இதை அறுவடை பண்ணிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இதை அறுவடை பண்ணிட்டீங்கன்னா இதற்கு பக்கத்திலேயே அடியிலிருந்து நிறைய குருத்துகள் வந்து திரும்ப வந்துட்டுருக்கும். இது பாருங்கள், இது எவ்வளோ வேகமாக வந்துருக்கு பாருங்கள். இது புதிய குருத்து. 2 மரங்கள் வந்து தயாராக இருக்குது. இந்த மாதிரி நிறைய குருத்துகள் வந்துட்டுருக்கும். நீங்கள் வெட்டினாக்கா வெட்டிட்ட பிறகு எதுவுமே உங்களுக்கு கிடைக்காதுன்றது கிடையாது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு குருத்து வருது, இந்த இடத்துல ஒரு குருத்து இருக்குது, இந்த இடத்துல ஒரு குருத்து இருக்குது, இந்த இடத்துல ஒரு குருத்து. பாருங்கள் எவ்வளோ கிளைகள் வந்துட்டு இருக்கு பாருங்கள், எவ்வளோ வேகமாக வந்து இந்த மரம் வளருதுன்னு பாருங்கள். அதனால் இது வந்து நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு விஷயமும் கூட. என்ன ஒன்றுன்னா, ஓரளவுக்கு நீர் வசதி இருக்கக்கூடிய இடங்களில் இது மிக சிறப்பாக வளரும். இதிலிருந்து குச்சிகளை தயாரிக்கலாம், அகர்பத்தியில் பயன்படுத்தலாம்.